உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கா? அதை ரிலீவ் பண்ணுறதுக்காக வெயிட் ரிடக்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? பட் ஸ்டில் ஜிம்முக்கு போய் டயட் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியுமே உங்களோட வெயிட் குறைய மாட்டேங்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு குறையுது, பட் உங்களுக்கு குறைய மாட்டேங்குது. லைஃப் இஸ் டோட்டலி அன்ஃபேர் டு மீ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? பிசிஓஎஸ் இருக்க உங்களோட பாடி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக. அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம், நான் டாக்டர் யோகேஷாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஆப்ஸ்டடிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பிசிஓஎஸ் இருக்க லேடிஸுக்கு அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இன்சுலின் அவங்க உடம்புல உற்பத்தி ஆகும். இதனால அவங்க அதிகமான ஃபேட்டை அவங்க உடம்புல டெபாசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க, எஸ்பெஷலி அரௌண்ட் த பெல்லி ஏரியாஸ். அதனால கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு சம்டைம்ஸ் பெருசாக பெனிஃபிட் இருக்காது. கார்டிசால் சென்சிட்டிவிட்டி. கார்டிசால்ங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன். பிசிஓஎஸ் இருக்கிற லேடிஸ் சம்டைம்ஸ் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி எக்ஸசைஸாக ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ், கார்டியோ எக்ஸசைஸ், மணிக்கணக்கில் ஓட்டுறது, நடக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ணுற எக்ஸசைஸை பண்ணுவாங்க. அது அவங்க உடம்போட கார்டிசால் செக்ரீஷனை இன்னும் அதிகப்படுத்தும். இதனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகி பிரச்சனை இன்னும் வர்சன் ஆகும். ஒழிஞ்சு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. தைராய்டு ஓவர்லேப். பிசிஓஎஸ் இருக்கிற ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் லேடிஸ்க்கு தைராய்ட்லேயும் பிரச்சனை இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது, வெயிட் குறையல, இது வரைக்கும் தைராய்டு டெஸ்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டும் பண்ணிடுங்க. அது கரெக்ட் பண்ணாலும் ஒழிய வெயிட் ரிடக்ஷன் பாசிபிள் கிடையாது. சரி, அப்போ எல்லாமே முடியாதுன்னா என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் போகாதீங்க, லோ கார்ப் டயட்ஸ்க்கு போங்க. அதாவது நார் சத்து உள்ள பொருட்களை அதிகமாக எடுத்து சக்கரை சத்து உள்ள பொருட்கள், அரிசி, கோதுமை, சுகர் ஃபுட்ஸை அதை கம்மி பண்ணுங்கள். கார்டியோ எக்ஸசைஸை கம்மி பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸை அதிகப்படுத்துங்க. ஸ்லீப்பு ப்ராப்பராக டைமுக்கு தூங்கவும் எய்ம் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அது பர்சனல், ஃபேமிலி லைஃப், ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் அதை கம்மி பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு டெஸ்ட் ஏதாவது ப்ரூவ் பண்ணிச்சுன்னா டாக்டர் அட்வைஸோடு சேர்த்து சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி மெட்ஃபார்மின், மயோனோசிட்ரால் அந்த மாதிரி ஏதாவது சப்ளிமெண்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபர்டிலிட்டிக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் ஃபர்டிலிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது, வெயிட் ரிடக்ஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இங்கே விஷயம் ஹார்டரான எஃபெக்ட், அதாவது ஹார்ட் ஒர்க் போடுறது கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.